அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய 4 உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். உலகின் எந்த மூலையில் தனுசு ராசிக்காரர்கள் இருந்தாலும் ஏப்ரல் 30ஆம் தேதி முடிவதற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுக்கிரன். ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது மிக பெரிய அளவுல நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுத்துள்ளது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக குருவுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். அங்கு உச்சம் பெற்று சூரியனும் சஞ்சரிப்பார் என இப்படி பல அதிரடியான மாற்றங்களும் உச்சம் பெற்று சூரியனும் சுக்கிரனும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமையாக பெறுவதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உச்சம் பெற்ற சுக்கிரன். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 30/4/2024 முடிவதற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைந்துள்ளன. இதிலும் குறிப்பாக சுக்கிரன் ஏப்ரல் மாதம் பெரும்பான்மையான நாட்கள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் முழு கிரகமான குருவுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவேதான் ஏப்ரல் 30 முடிவதற்குள் சுக்கிரனின் உச்சமும் குருவுடன் இணையும் காலகட்டமும் மிக பெரிய அளவில் மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது சுக்கிரன் தனது உச்ச வீடான மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடைய சப்தம பார்வை மோட்சக்காரகரான கேதுவின் மீது பதிகிறது. கன்னிராசியில் வெற்றிருக்கக்கூடிய கேதுவின் மீது சுக்கிரனினுடைய சப்தம பார்வை பதிவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக குரு இருந்தாலும் கூட குருவை விட மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறவர் நிச்சயமாக சுக்கிரன் தான். ஏனென்றால் சுக்கிர திசை ஒருவருடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. அப்படி வல்லமை வாய்ந்த சுக்கிரனின் சப்தம பார்வை கேதுவால் பதிவதால் கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகுகிறது. எனவே எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் உட்பட பலவற்றிற்கு நல்ல ஒரு மாறுதல் கிடைப்பதால் அனைத்தையும் நேர்மறையான சிந்தனையுடன் அணுகுவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான சோதனைகள் நிறைந்திருந்தாலும் கூட அவற்றை சாதனையாக மாற்றக்கூடிய துடிப்பும் செயல்பாடும் மிக வலுவாக கிடைப்பதால் அதிர்ஷ்டம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் குருவிற்கே தெரியாத சில ஆதுரியமான விஷயங்களை நன்கு அறிந்தவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். எனவேதான் சுக்கிரனுடைய உச்சம் என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒன்றாகவும் குருவுடன் இணைவதும் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார் சுக்கிரன். வலுவாக சஞ்சரிக்கும் போது அதிர்ஷ்டகரமாக செல்வ செழிப்பு, சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழ்நிலை அனைத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனின் தசையோ அல்லது புக்தியோ நடைபெறும் போது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மேலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுக்கிர திசையும் மிகவும் வலுவாக புதன், சனி, ராகு, கேது, குரு மற்றும் செவ்வாய் புக்திகள் நடைபெற்றால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. சந்திர புத்தி நடைபெற்றாலும் கூட மிக சிறப்பான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் சூரிய புக்தியாக இருந்தால் சற்று கவனம் தேவை. ஏனென்றால் சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக புதன், சனி, ராகு, கேதுவை பார்க்கிறாருங்க. சமகிரகமாக குரு செவ்வாயை பார்க்கிறார். ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக உள்ளது. சுக்கிரன் தனது பார்வையில் பகை கிரகமாக சூரியன், சந்திரனை பார்க்கிறாருங்க. ஆனால் சந்திரன் சமகிரகமாக சுக்கிரனை பார்க்கிறார். சூரியன் தனது பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவேதான் சூரிய புக்தியோ அல்லது சூரிய தசையோ நடைபெறும் போது சற்று கவனம் தேவை. இருப்பினும் சுக்கிரன் உச்ச
உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக பெற்றுத் தருகிறார். ஏனென்றால் சுக்கிரன் பொதுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக ஜென்மத்திலோ 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க. அதே சமயம் அஷ்டமத்தில் ஏற்படும் போது சில தேவையற்ற விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போன்று 6, 12 சில சிரமம் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது. ஏனென்றால் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுப்பார். மற்ற இடங்கள்ல நடுநிலையான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நவகிரகங்களிலே 7 இடத்திற்கு அதீத நன்மை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் 12 இடத்திற்கும் நல்லதொரு மாறுதல் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது சுக்கிரன் ஒவ்வொரு கிரகங்களுடன் இணையும் போது மாறுபட்ட பலனை அள்ளி கொடுப்பார். சந்திரனுடன் இணையும் போது பண வரவு அதிகரிக்கும், புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும், திட்டமிடக்கூடிய பணிகள்ல நன்மையும் அதிர்ஷ்டமும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதேபோன்று ராகுவுடன் இணையும் போது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உறுதிப்படுத்துகிறார். சூரியனுடன் இணையும் போது அதிகாரமும் ஆளுமையும் மிக்க உயர் பதவிகள் கிடைப்பதற்கான யோகமும் கிடைக்கிறது. சனியுடன் இணைந்தால் தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புதனுடன் இணையும் போது புத சுக்கிர யோகமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது. ஏனென்றால் மிக பெரிய அளவுல தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அனைத்து விதமான பணிகளிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் சுக்கிரன் மிக வலுவாக ராகு, புதன், சூரியன் மற்றும் சந்திரன் என பல கிரக நிலைகளோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இது நிச்சயமாக என்னுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை சந்தித்ததே இல்லை என்று தினம் தினம் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாறுதல் சந்திப்பதற்கு உங்களுடைய அனுபவபூர்வமாக உணர்வதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் சுக்கிரன். இப்படி சுக்கிரனுடைய அமைப்பு மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற பணிகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான குரு மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பார். அதற்கு பிறகு ரூணரோக சத்ருஸ்தானத்தில் நுழைவார். அது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அதற்கு முன்னதாக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குரு அதே வேளையில் உச்சம் பெற்று 14ஆம் தேதி முதல் சூரியன் அங்கு வலுவாக பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். அப்படிப்பட்ட இந்த வேளையில சுகஸ்தானமாகிய 4 சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் விலக்கி சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் சுப காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு. நற்பல காரியங்களை இந்த தருணத்தில் இல்லத்தில் மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். தேவையில்லாத கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என அனைத்துமே மீண்டும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குடும்ப வருமானம் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உள்ளது. கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சரி, தனித்து செயல்பட்டாலும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் லாபத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான தடைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்தபடியே புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் என அனைத்தும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் மற்ற துறைகளை விட கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. உங்களது இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் உச்சத்திலும் குரு பஞ்சமஸ்தானத்திலும் இருப்பது தனுசு ராசிக்கார பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிறைந்த
பாரிய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகள்ல அலைச்சல் அதிகரித்தாலும் கூட மனநிறைவை பெறக்கூடிய வகையில் திட்டமிட்ட பணிகளை மிக சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகம் உண்டு. எனவே மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல செல்வாக்கு உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளுங்கள். ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதால் பல சிரமங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.